தீபாவளி போனஸ் இந்த படத்தோட கதை என்ன? மதுரை மாவட்டத்தில் நெறையூர் அப்படின்ற கிராமத்தில் விக்ராந்த் ரித்விகா கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு 8 வயசில் ஒரு பையன். விக்ராந்த் கொரியர் டெலிவரி வேலை பார்க்குறாரு. ரித்விகா ஒரு வீட்டு வேலை பார்க்குறாங்க. 2 நாளில் தீபாவளி வருது. அதனால் தீபாவளி போனஸ் வந்தால் தான் பையனுக்கு மனைவிக்கு புது ட்ரெஸ் வேட்டு எல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலமை. ஆனால் விடிஞ்ச தீபாவளி அப்போ வரைக்கும் போனஸ் கிடைக்காதனால தன் நண்பன் சொன்ன வேலையை பார்த்தா காசு கிடைக்கும் அப்படிங்கிறனால அந்த வேலையை பார்க்க போகிறாரு. தீபாவளி நைட்டு பிளாட்பாரத்தில் புது துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் வந்து விக்ராந்தை அடிக்கிறாங்க. அப்புறமா அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடறாங்க. எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. வறுமையில் வாழ்கிற குடும்பம் தங்களோட சின்ன சின்ன தேவைகள் ஆசைகளுக்கு அவங்க படுற பாடம் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. படத்தில் ஒரு சில காட்சிகள் நுணுக்கமாக ரசிக்கும்படியாக இருக்குது. உதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் வர டெக்ஸ்டைல் ஓனர் நடந்ததை ஒரு கழுகு நரி முயல் அப்படின்ற ஒரு கதையாக சொல்கிறது தான். கொரியர் சர்வீஸில் வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு மாலிக் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் மேனேஜர் மூலிமா நல்லது செய்கிறது. ரித்விகா ஆசைப்பட்ட ஹெல்மெட்டை பரிசாக கிடைக்கிறது. இந்த மாதிரி ரசிக்கும்படியான சில காட்சிகள் இருக்குது. படத்தோட இசை, பின்னணி இசை நல்லா இருக்குது. படம் ரொம்ப சின்ன படம் தான், 1.5 மணி நேரம் தான் இருக்குது. இந்த படம் ஒரு ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே தான், ஆனால் சினிமாட்டிக் இல்லாமல் ஒரு யதார்த்தமான படம். இது ஒரு படம் இல்லை, இது ஒரு வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அருமையான படம். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நாம் கண்டிப்பாக பாராட்டணும். என்னோட நன்றிகள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.